இது கரும்பு. இதுக்கு பேர் வந்து செங்கரும்புன்னு சொல்லுவாங்க. செங்கரும்பு, சீனி கரும்பு, அப்புறம் அந்த பொங்கல் கரும்பு, இப்பெல்லாம் இதுக்கு பல பேர் உண்டு. இது நல்ல எனர்ஜி கிடைக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரும்பாலும் இந்த தை மாதம் கிடைக்கும். அப்போ தான் நிறைய இடங்களில் கரும்பு அறுவடை பண்ணி கொண்டாடி கொடுப்பாங்க. ஆனால் சில இடையிலும் கிடைக்கும், சில நேரம் கிடைக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். இதில் வந்து இந்த ஜீரண கோளாறுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் வயிறு கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணும், நல்லா இருக்கும், எனர்ஜி கிடைக்கும். கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க.